வாயத்தோட கழுத பணப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி படப்பட்டி சேனல். இன்றைக்கி நான் ஒரு தரமான வெப் சீரிஸோடு வந்திருக்கேன். தமிழ் வெப் சீரிஸ் தான். எந்த ஓடிடி என்ன வெப் சீரிஸ்ன்றதை வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த வேலையும் கிடைக்காத நம்ம ஹீரோ எல்லா கவர்மெண்ட் ஜாபையும் ட்ரை பண்ணுறாரு. எந்த வேலையும் கிடைக்கல. கடைசியில் கமிஷனர் ஆஃபீஸில் டிரைவராக வேலை பார்க்குற தன் மாமாவோட சிபாரிஸில் அவருக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பிசியாக ஒரு வேலை கிடைக்கிது. ஒரு பிசி கற்றுக்கிற எந்த ஒரு பேசிக் ட்ரைனிங்கும் கற்றுக்காமல் டைரெக்டாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் பிசியாக வந்ததுனால அங்கே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மற்ற போலீஸ்காரங்களுக்கு இவர் அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. ஏன்னா சிபாரிசு மூலமாக வந்திருக்காரு, எந்த வேலையும் தெரியாமல் ஸ்டேஷனில் இருக்காரு அப்படின்ற ஒரு காரணம் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு வேலையும் தப்பாக பண்ணுறாரு. ஆமாம், அவருக்கு அந்த ஸ்டேஷனில் என்ன வேலை பார்க்குறதுனே தெரியல. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு திருடனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஒரு வண்டியோடு கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர். போகிற வழியில் எக்கச்சக்க பில்டப்போட அந்த வில்லனை தேடி போகிறாங்க. ஆனால் எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமல் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஈஸியாக அந்த திருடனை பிடிச்சிடுறாங்க. அந்த திருடன் தான் கொடைக்கானல் சரவணன். இதுதான் அந்த திருடனோட பேர். இவனுக்கா சார் இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி திருட ஈஸியாகவும் மாட்டிக்கிட்டான். அடியே வாங்காமல் தான் எங்கெங்கெல்லாம் நகையை வச்சுருக்கான்றதையும் சொல்லிட்டான். அந்த திருடனை கோர்ட்டில் ஒப்படைக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கையில் விலங்க மாட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு சூழ்நிலையில் அந்த திருட நம்ம ஹீரோவோட ஆணுறுப்பை, அதாவது பிறப்புறுப்பை கையால் நசுக்கிட்டு காயத்தை ஏற்படுத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். கோட்டை கருப்புசாமின்ற நம்ம ஹீரோவோட பேர் கொட்டை கருப்புசாமின்னு மாறிடுது. ஸ்டேஷனில் எல்லாருமே இதை காரணமாக காட்டி அவரை பயங்கரமாக ராகிங் பண்ணுறாங்க. ஆமாம், உண்மையிலே ராகிங் தான் பண்ணுறாங்க. கொட்டை கொட்டை அப்படின்னு கூப்பிட்டு கோட்டை கருப்புசாமின்ற பேர் கொட்டை கருப்புசாமின்னு மாறிடுது. கொட்டை அப்படின்றது தான் அவரோட நிரந்தரமான பேராகவே அங்கே ஆயிடுது. ஏற்கனவே செய்கிற எந்த வேலையும் சரியில்லை, எல்லா வேலையும் தப்புலேயே முடியுது. இதில் இப்படி ஒரு பட்டப்பேரும் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் யாரும் நம்மளை மதிக்கிறது இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த வேலையே வேணான்னு முடிவு பண்ணுற சமயத்தில் தான் ஒரு டேர்னிங் அவரோட லைஃப்பில் நடக்குது. பக்கத்து வீட்டில் குடிச்சிட்டு சண்டை போடுற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த ஒய்ஃபுக்கு சாதகமாக களத்தில் இறங்கி ஹஸ்பண்டை அடித்து துரத்துறாரு நம்ம ஹீரோ. அப்போ தான் அவருக்கே தோணுது நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்ஷன் மூலமாக லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அவர் ஒரு ப்ராப்ளமாக மாறிடுறாரு. பரவாயில்லப்பா, ஒரு போலீஸ்காரன் வந்து தட்டி கேட்டுட்டான், உண்மையில் அவன் நல்ல போலீஸ்காரன் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபேமு அங்கே உருவாகுது. ஏன் நம்ம ஹீரோவுக்கே அப்போ தான் தோணுது, நாமளும் ஒரு போலீஸ்காரன் தான். அப்போ அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி எவனும் உதவ மாட்டான், இனிமே அடித்து தான் எல்லா வேலையும் செய்யணும், எல்லா வேலையும் வாங்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அவர் வந்துடுறாரு. நானும் போலீஸ்காரன் தாண்டான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே சூழ்நிலைகள்லாம் அமையுது. இவர் அடித்து விசாரிக்கிற எல்லா கேஸுமே சக்ஸஸாக வருது. ஏன் அந்த கொடைக்கானல் சரவணனையே இவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கொடைக்கானல் சரவணனை கண்டுபிடிக்கிற அந்த சீன்ஸ் இருக்குல்ல, அது அட்டகாசமாக இருக்கும். அந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவியை பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிச்சு. அப்போ இருந்து தான் அந்த கொடைக்கானல் சரவணனை கண்டுபிடிச்ச பிறந்து தான் ஸ்டேஷன்லேயே இவருக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிருது. அந்த கோட்டை கருப்புசாமி அப்படின்ற பேரை திரும்பவும் மீட்டெடுக்கிறாரு. அந்த கொடைக்கானல் சரவணனை அடித்த அடி ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரையும் கொட்டை கருப்புசாமின்ற பேரை கோட்டை கருப்புசாமியாக அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிற சீன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இப்படி இவர் விசாரிக்கிற ஒரு சீனில் ஒரு லாக்அப் டெத் நடக்குது. இவர் அதை செஞ்சாரா, இவரால் தான் அந்த லாக்அப் டெத் நடந்துச்சா, இதுக்கு யார் காரணம், இதோட விளைவுகள் என்ன, இந்த லாக்அப் டெத் மூலமாக நம்ம ஹீரோட லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டுச்சுன்றத வெப்சீரிஸ் அழகாக தரமாக சொல்லும். எனக்கு இந்த வெப்சீரிஸில் ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் தான். ஒரு வேலை தெரியாத ஒரு பிசியை எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றதையும், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்கு மட்டும் இல்லை, ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறதாகட்டும். இந்த லாக்அப் டெத் சமயத்தில் அவர் சொல்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் அடைச்ச அப்படின்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஆஃபீஸரோட மனசையும் மாற்றிடுது. அப்படி அவர் என்ன ஃப்ளாஷ்பேக் சொன்னார்ன்றதை நீங்கள் வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஏன்டா பார்க்குறோன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய 7 எபிசோடும் தரமாக இருக்கும். போகிற வேகம் தெரியாது.
இதுவரைக்கும் நாம் பார்த்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனை இந்த படத்தில் பார்க்க மாட்டோம், ஒரு போலீஸ் ஆஃபீஸரை இந்த வெப் சீரிஸில் பார்க்க மாட்டீங்க. ஒரு வேலை தெரியாத ஒரு ஆள், ஒரு வேறு வேலையே இல்லாமல் ஒரு போலீஸுக்காரனாக உள்ள ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது அவன் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறான், அந்த ஸ்டேஷனில் அவனை எப்படி வழி நடத்துகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்னொரு சைடு ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷனை கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸில் நீங்கள் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். வெப் சீரிஸோட பேர் வாரண்ட். விலங்கு வெப் சீரிஸோட டைரக்டர் தான் இந்த வெப் சீரிஸோட ஹீரோ. விலங்கு வெப் சீரிஸ் எந்த அளவுக்கு தரமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு தரமாக இந்த வெப் சீரிஸ் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். G5ல இந்த வெப் சீரிஸ் இருக்குது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.